ஹாய் கைஸ், இன்னைக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு 3 கிரியா யோகாவை பத்தி நான் ஃப்ரீயா இப்ப சொல்ல போறேங்க. இந்த 3 கிரியா யோகாவை நீங்க எல்லாருமே ஒரு சில இடத்துலலாம் காசு வாங்கிட்டு சொல்றாங்க. ஆனா என்னால ஃப்ரீயா படிக்க முடிஞ்சுன்ற காரணத்தால உங்களுக்கு நான் இதை சொல்றேங்க. ஸோ இந்த கிரியா யோகத்தை பத்தி நான் அந்த 3 ஸ்டெப் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது கிரியா யோகானா என்ன, இது யாரால உருவாக்கப்பட்டதுன்னு. ஸோ என்னன்னா, இப்ப கிரியா யோகா யாரால உருவாக்கப்பட்டதுன்னு நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேங்க. மகா அவதார் பாபாஜி இவராலதான் இந்த கிரியா யோகா உருவாக்கப்பட்டது. அப்ப மகா அவதார் பாபாஜியோட சீடர் லஹரி மகாசாயர் அப்ப அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த கிரியா யோகா நமக்கு மட்டும் இல்லாம இது பாமரனுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி புக் படிச்சவங்க இந்த கிரியா யோகாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ லஹரி மகாசாயரோட சீடர் யாருன்னா யுக்தேஸ்வரர் கிரி. யுக்தேஸ்வரர் கிரியோட சீடர் பரமஹம்ச யோகானந்தர். கடைசியில இந்த கிரியா யோகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு வந்து சேர்க்கிறவரு பரமஹம்ச யோகானந்தர். ஸோ இப்போ இந்த கிரியா யோகாவை யார் உருவாக்குனது, இது யாரால வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். செகண்ட், இந்த கிரியா யோகா பண்றதால நமக்கு என்னென்னலாம் பலன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அதையும் சொல்லிடுறேங்க. இப்போ நான் சொல்ல போற அந்த 3 ஸ்டெப்பு தொடர்ந்து 48 நாளைக்கு பண்ணணும். அதுல ஒரு டே மிஸ் ஆனா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ் ஆட் பண்ணிக்கணும். அதனால பலன் கிடைக்காது. இது எந்த டைம்ல பண்ணலாம்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது ரொம்பவே பெட்ரு. பிரம்ம முகூர்த்த நேரத்தை தாண்டி நீங்க அந்த நைட் டைம்லயும் பண்ணலாம். ஆனா நைட் டைம் பண்ணும் பொழுது நம்மளோட வயிறு கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஒரு நாளைக்கு 1 டைம் பண்ணா போதும். ஸோ என்னென்னலாம் நமக்கு உடல் அளவுல மாறுதல் ஏற்படும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட், நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கும். அது இந்த கிரியா யோகா பண்றது மூலியமா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். அதாவது நமக்கு எவ்வளவு நம்மளை சுத்தி சூழ்நிலைனாலும் அந்த கர்ம வினைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிட்டு வரும். இது மெயினான நோக்கம் என்னன்னு, நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கராஸ் இருக்கு. இதுல மணிப்பூர்ண சக்கரான்றது ஆக்டிவேட் ஆகுங்க. அதனால புது புது யோசனைகள், இந்த உலக வாழ்க்கையை பத்தி நம்ம மனதளவுல நீங்க என்ன உங்களுக்கு தேவை இருக்கும்ல, நான் இதை அச்சீவ் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தேவை இருக்கும்ல, அது நடக்கும். நம்ம உடல் ஆரோக்கியம் வரும். நோய் நமக்கு உள்ள என்ன நோய் இருந்தாலும் அதெல்லாம் கம்ப்ளீட்டா காணாம போயிடும். நீங்களும் அப்படியே புதுசா பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களையே நீங்க அப்படியே ஒரு புது புது ஆளா மாறிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த கிரியா யோகத்துல இருக்கிற பெனிஃபிட். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை பிடிக்கணும். நல்லா இப்ப தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆள்காட்டி விரல் 2 இப்படி இணைச்சி வச்சுக்கணும். கட்டை விரல் 2 இப்படி இணைச்சி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓம். ஓங்காரமா இம்ம இப்ப நான் பண்றேன், நல்லா கவனிங்க. ஓ, இந்த மாதிரி 14 டைம் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கண்ணை மூடிதான் இருக்கணும், கண்ணை திறக்க கூடாது. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை 14 டைம்ஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது ஸ்டெப், மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சா நீங்க அதாவது வாழ்க்கையில சந்தோஷப்படுவீங்களோ, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வேறு புகழையா இருக்கலாம், அதையெல்லாம் நீங்க இன்ஹேல் பண்ணும்போது அந்த சிந்தனையிலேயே அப்படியே உள்ள இழுக்கணும். வெளியே எக்ஸேல் பண்ணும்போது, அதாவது மூச்சை காத்த உள்ள இழுத்து ஒரு 5 செகண்ட் இல்ல 10 செகண்ட் உங்களால முடிஞ்சு கஷ்டப்படாம பண்ணுங்க. உள்ள இழுத்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்திருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் உள்ள அந்த மூச்சு காத்த அடக்குறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் எனர்ஜி உங்களோட லைஃப்ல எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் அப்படியே எக்ஸேல் பண்ணுங்க. இதை தொடர்ந்து 22 டைம்ஸ் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஓ சொன்ன அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இந்த இன்ஹேல் எக்ஸேல். தேர்ட் ஸ்டெப் கண்ணை திறக்க கூடாது, உங்களுடைய புருவ மத்தியில கவனம் வைக்கணும். வைக்கணுங்க. இவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க கண்ணை திறக்காம எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சு புருவ மத்தியில உங்களால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியுமோ கவனிச்சுட்டு கண்ணை திறங்க. இதை தொடர்ந்து 48 டேஸ்க்கு பண்ணணும். ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா 10 டேஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த கிரியா யோகா. இதை பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்ல பெரிய சேஞ்ச் வரும். இது வரலன்னா அப்புறம் என்ன கேளுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே மிக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. தேங்க்யூ கைஸ்.